ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தமிழ் ஓல்டு புக் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இயலும் 2வது இயலும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 3வது இயல் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நான்மணி கடிகை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு நாட்டுப்புற பாடலை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து விவேகானந்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் இலக்கணத்தில் வந்து அதிகமாக எதுவும் பெருசாக இருந்திருக்காது. இது இவ்வளோ தான். இந்த இயல் வந்து அதிகமாக எதுவுமே இருக்காது. இதை பற்றி பார்க்கலாம். நான்மணி கடிகை எழுதினது யார்? விளம்பி நாகனார். ஏன் இவருக்கு வந்து நான் பிறப்பு இறப்பு போடலை அப்படின்னா, இந்த விளம்பி நாயனார் அப்படிங்கிறதே ஒரு இந்த பாருங்க, விளம்பி அப்படிங்கிறது ஒரு ஊர் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகனார் இது வந்து ஒரு காரண பேர் மாதிரி அவங்களா இது வச்சிருப்பாங்க. இது உண்மையாகவே இது இவர் பேர் அப்படின்னு தெரியாது. அதனால தான் இவருக்கு நான் ஏற்போடல. ஓகே, நான்மணி கடிகை பற்றி பார்க்கலாம். மனைக்கு விளக்கம் மடவார், மடவர் தனக்கு தகைசால் புதல்வர், மணங்கினியே காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு. இந்த பாடல் எழுதுனது விளம்பி நாகனார். பாடல் பொருள் பார்க்கலாம். பொருள் பார்த்தாலே புரியும். இது வந்து கொன்று கூட்டி பொருள் கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம். குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள், அவள் பெற்ற பண்பின் சிறந்த பிள்ளைகள், மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்வி விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களின் உள்ள நல்லெண்ணங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஆசிரியர் பார்த்தோன்னா விளம்பி அப்படிங்கிறது ஒரு ஊர் பேராக இருக்கலாம், நாகனார் அப்படிங்கிறது அவரோட பேராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 17 கீழ்கணக்கில் ஒன்று 4 அறக்கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. 4 அறக்கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்லை 4 கருத்து இருக்காங்களோ அதே தான். அப்புறம் சொல்பொருள் பார்த்தோம் அப்படின்னா, மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, மனம் இனிய அப்படின்னா மனதுக்கு இனிய, காதல் புதல்வன அன்பு மக்கள், ஓதின் எதுவென்று சொல்லும் போது, ஓதின் அப்படின்னா என்னது? எதுவென்று சொல்லும்போது. இதில் ட்விஸ்ட் வச்சு வைக்கலாம். இதை பார்த்துக்கோங்க. ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது. புகழ்சால் அப்படின்னா புகழை தரும். உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். இதுவே நம்ம குழப்பற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் வைக்கலாம். பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆரிரோ அது வந்து நாட்டுப்புற இது பாடல் வந்து என்ன வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் நான் கொடுத்துருக்கேன். தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், தொழில் பாடல், சடங்கு பாடல், கொண்டாட்டம் பாடல், வழிபாட்டு பாடல், ஒப்பாரி பாடல் அப்படிங்கிற மாதிரி. இதில் பாட்டுமே நம்மளுக்கு அதிகமாக எதுவும் தேவையில்லை, படிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்புறம் வந்து வீர சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திரநாத் தத்தாவை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அதிகமாக எந்த கண்டென்ட்டும் இல்லை. எல்லாமே நம்ம படித்தது ஜிகேயில் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் இதில் எதையுமே எடுக்கல. ஓகே, தேங்க்யூ.